செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நாயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாயுள் முடியும் வரை. போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து நடத்துகின்ற, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, வல பக்கம் சாய்ந்தாலோ இடப்பக்கம் சாய்ந்தாலோ, வல பக்கம் சாய்ந்தாலோ இடப்பக்கம் சாய்ந்தாலோ, வழி இதுவே என்று நடத்துகிறீர், வழி இதுவே என்று நடத்துகிறீர். உம்மை ஆராதிப்பேன், வைக்கின்றே, கால்களை வாழைக்கு நீங்களாக்கி விடுகிறே, கண்களை உம்மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வாழைக்கு நீங்களாக்கி விடுகின்றீர். தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை தாங்குகிறீர், கிருபையினால் என்னை தாங்குகிறீர். உம்மை என் ஆயுள் முடியும் வரை தேவனே, ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே, கண்காலை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே, வனபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை
உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை. ஒரு புது அபிஷேகம், ஒரு புது வல்லமை, ஒரு புதிய அபிஷேகம், புதிய தரிசனம், ஒரு புதிய மகிமை 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 ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. உம்முடைய மகிமை இறங்கி வரட்டுமையா, உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டுமையா. அந்த சீனாய் மலையில இறங்கின அதே ஒரு அபிஷேகம், அந்த செகண்டா மகிமை இந்த ஆராதனையில் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக எல்லாரும் சத்தமா ஜெபிப்போமா. பரிசுத்த ஆவியானவரே, ஆசீர்வதிக்கிற கரம் என் மேல வந்து இறங்கட்டுமையா. ஆசீர்வதிக்கிற கரம் என்னை தொடட்டுமையா. விடுதலை தருகிற கரம் என்னை தொடட்டும் ஆண்டவரே. பாவத்தை போக்குகிற கரம், சாபத்தை மாற்றுகிற கரம், ஆணி பாய்ந்த கரம் என்னை தொடுவதாக, என்னை தொடுவதாக. எல்லாரும் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிப்போமா. ஆவியில நிரம்பி ஜெபிப்போமா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட விரும்புகிறார். பரிசுத்த ஆவியான அபிஷேகம் நம்மளை தொட விரும்புகிறார். ஆவியானவரே, எங்கள் மத்தியில வாரும் ஆண்டவரே. இறங்கி வாரும் ஆண்டவரே. இறங்கி வாரும் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமென். ஆண்டவர் சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர்கள் உன்னை சகல சத்தியத்துக்குள்ளார உன்னை நடத்துவார் என்று சொல்லி நமக்கு பரிசுத்த ஆவியானவரை அவர் கொடுத்து போயிருக்கிறார். அந்த அபிஷேகம் நம்மளை நடத்தட்டும். அந்த ஆவியானவர் நம்மளை விடுதலை தருவாராக. அந்த ஆவியானவர் மகிமையினால் நம்மை நிரப்புவாராக. எல்லாருமே ஒரு பலத்த காற்றடிக்கிற ஒரு முழக்கம், ஆண்டுடைய அபிஷேகம், ஆண்டுடைய வல்லமை, ஆண்டுடைய தரிசனம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. அப்பா, இந்த ஆராதனையில் ஒரு அபிஷேகத்தை நான் உணராமல் நான் உட்காரக்கூடாதப்பா. உங்களுடைய பலத்த அபிஷேகம் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த 120 பேர் காத்திருந்தார்கள். எப்பொழுது என் ஆண்டவர் என் மேல வந்து இறங்குவார், எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னை தொடுவார், பரிசுத்த வார்த்தைகளை நான் எப்பொழுது பேசுவேன், அந்நிய பாஷையில நான் எப்பொழுது நிரப்பப்படுவேன் என்று சொல்லி அந்த மேல் வீட்டு அறையில காத்திருந்தார்கள். யாரெல்லாம் காத்திருந்தார்களோ, யாரெல்லாம் ஜெபிக்கும்படியாய் ஆயத்தமாய் இருந்தார்களோ, ஆண்டவருடைய அபிஷேகத்துக்காக வாஞ்சையா இருந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்பினார் அல்லவா. இந்த ஆராதனை
ஆராதனையில் அப்படியே ஆண்டவர் நம்மளை நிரப்ப போகிறார். ஆண்டவருக்கு விட்டு கொடுப்போமா? ஆண்டவருக்கு விட்டு கொடுப்போமா? வாலிப பிள்ளைங்க எல்லாம் முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே ஒரு புது அபிஷேகம் என்னை தொடட்டும் ஐயா, உம்முடைய ஞானம் என்னை தொடட்டும் ஐயா, உம்முடைய மகிமை என்னை தொடட்டும் ஆண்டவரே, உம்முடைய மகிமை என்னை தொடட்டும். ஆவியானுடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து ஜெபிக்கணும்னு சொல்லி நல்ல சத்தமா ஹalleluya 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 வாலிப பசங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya 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 நேர்முழங்கால் பண்ணிடுங்க, நேர்முழங்கால் பண்ணிடுங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் நேர்முழங்கால் பண்ணிடுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரீமாலா சந்தரபா தூரபா ரிபகரமா ரபலா ரிகா ராமா ரீமா லாமா சந்தரமா தூரபா ரிபகரமா ரபலா ஏகா ராமா ரியாந்தரபா ரபலா ஓ ரீமாலா சந்தரமா தூரபா ரிமாலா சகரபா ரபலந்தரா. பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமாக. எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆவியானுடைய வல்லமை உணர போறீங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் அலை அலையா இறங்க போகிறது. ஆண்டவருடைய மகிமை ஒவ்வொரு மேல வந்து நிரப்ப போகிறது. ஓ ரீமாலா சகரமலா மரியாந்தரா. மக்கு நன்றி அப்பா, மக்கு நன்றி அப்பா. ஆண்டவருடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ரீமாலா சந்தரமா தூரமா ரிபகரபரபரபா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவருடைய பலன் நம்மளை நிரப்பட்டும். ஆண்டவருடைய வல்லமை நம்மளை நிரப்புவதாக. ஆண்டவருடைய மகிமை நம்மளை நிரப்புவதாக. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை விடுதலையாக்குவதாக. ஓ ரியாந்தலா ரீமாலா சந்தரமா ரிபாலா பரபலபா ஏகா ராமா ரீமா லாமா சந்தரமா தூரமா ரிபகரபரபலா ஏகா ராமா ரியாந்தரமா தூரமா ரிமாலா சந்தரபலபா ஏகா ராமா ரிபா லபா சந்துரி பகரமரபலா. பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வாரும் ஆண்டவரே, இறங்கி வாரும் ஆண்டவரே, இறங்கி வாரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இறங்கி வாரும் ஆண்டவரே. உன்னதத்தின் ஆவியை ஊற்றும்படியாக வாங்குவப்பா ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியை ஊற்றும்படியாய் வாரும். நீர் வாரும் ஆண்டவரே, நீர் இறங்கி வாரும். உடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா, உடைய மகிமை இறங்கட்டும் ஐயா. ஓ ரீமாலா சந்தரபரபலா. எல்லாம் நல்ல சத்தமா தம்பிமார்களா நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் மேல ஒரு அபிஷேகம் வந்து இறங்கட்டும், என் மேல ஒரு வல்லமை வந்து இறங்கட்டும். நான் ஒரு சாதாரணமான மனுஷனாய் வாழக்கூடாது. என்னை ஒரு அசாதாரணமான ஒரு மகனாய் ஒரு மகளாய் என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பிப்பீராக. ஓ கடந்த வியாழக்கிழமை போன வாரத்தில் நடந்ததான அந்த கூட்டத்தில் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், ஒரு வல்லமையை பெற்றுக்கொண்டோம், ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொண்டு வந்தார். அநேகருடைய வாழ்க்கையில அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில தேவன் அதிசயமான காரியங்களை செய்தார் அல்லவா. அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எந்த பிரச்சனை இல்லாம, எந்த வியாதி இல்லாம, வீணான செலவில்லாதபடி, எந்த விபத்துக்கள் வராதபடிக்கு ஆண்டவர் நம்மளை காப்பாற்றினார் அல்லவா. நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தார் அல்லவா. நம்முடைய தேவைகளை ஆண்டவர் அற்புதமா சந்திச்சார் அல்லவா. பண தேவைகளை ஆண்டவர் சந்திச்சார் அல்லவா. ஆண்டவர் பொருளாதார தேவைகளை சந்திச்சார் அல்லவா. நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுத்தார் அல்லவா. அந்த ஆண்டவருக்கு வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோமா? நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. என்னை காப்பாற்றின ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவரை எனக்கு உயிர் கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி. என்னை பாதுகாத்த ஆண்டவருக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுமா, என்னை காப்பாற்றினீரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எனக்கு நல்ல ஜீவனை கொடுத்தீரே உமக்கு நன்றி அப்பா. நல்ல ஞானத்தை கொடுத்தீரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்குதான் தேவ பிள்ளைகளே. ஆராதனை வேளையில நாம் திருவிருந்துக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். ஒரு விசையாய் இன்னும் என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி கேட்போமா? ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. என்னுடைய பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கு விரோதமாய் செய்த குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து என்னை பரிசுத்தமாக்கி உடைய பந்தி ஆராதனைக்கு என்னை தகுதிப்படுத்துவீராக. பந்தி ஆராதனைக்கு என்னை தகுதிப்படுத்தும் அப்பா. அப்பா நான் பரிசுத்தத்தோடு வர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் ஆவி ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நரம்பு எலும்பு தசைகள் எல்லாம் பலனடையட்டும். ஆண்டவருடைய வல்லமை என்னை பரிசுத்தமாக்கட்டும். ஆண்டவருடைய வல்லமை என்னை பரிசுத்தமாக்கட்டும். எல்லாரும் சுகமா கர்த்தாவே என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும். பின்னாடி இருக்கவங்க எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவர் மாத்திரம்தான் பரிசுத்தமாக்க முடியும். அவர்
பரிசுத்தர் ஆகியால் நாமும் பரிசுத்தராக மாற வேண்டாம். அவர் பரிசுத்தர் ஆகியால் நாமும் பரிசுத்தராக மாற வேண்டாம். ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். உன்னை கழுவும்படியாக விரும்புகிறார். நம்முடைய பாவ கரைகளை அவர் மாற்றும்படியாக விரும்புகிறார். ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். மக்க நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லுமா, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. பெரிய ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் நிற்ப ஆண்டவரை நம்மளை தகுதிப்படுத்துவாராக. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ஆண்டவரே சமூகத்தில் எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கைகளை பரிசுத்தமாக்கும் ஐயா. ஆண்டவரை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே என் கைகளை பரிசுத்தமாக்கும் அப்பா. ஆண்டவரே என் கால்களை பரிசுத்தமாக்கும். ஆண்டவரே பேதுரு ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே என் கைகளை மாத்திரம் அல்ல, ஆண்டவரே என் கால்களை பரிசுத்தமாக்கும் ஐயா. உச்சந்தளத்தோட உள்ளங்கால் முடிய என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. அப்பா என்னை சுத்திகரிப்பீராக, என்னை சுத்திகரிப்பீராக, என்னை சுத்திகரிப்பீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஆவியானவரே எத்தனை பாடல்களை பாடலாம், எத்தனை வேணாலும் கர்த்தரை துதிக்கலாம், துதிக்கலாம், துதித்துக் கொண்டே இருக்கலாம். ஆண்டவரே நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளை நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, நாம் எல்லாரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னை துதிப்பார்கள் என்று சொன்னார். இவர்கள் என்னை ஆராதிப்பதற்காக நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார் அல்லவா. இந்த பகுதியில் எத்தனை ஜாதிகள் உண்டு, எத்தனை ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் ஏன் நம்மளை தெரிந்து கொண்டார்? அவரால் நாம் விசேஷித்த ஒரு மகள், ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விசேஷித்த ஒரு மகளாக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார் அல்லவா. அவர் நம்மளை அழைத்தார் அல்லவா. அவர் நம்மளை நீதிமானாக மாற்றினார் அல்லவா. அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமாக. ஆண்டவரே மகள் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சமாதானம் இல்லாம வந்திருக்கிறீங்களோ, எத்தனை பேர் சந்தோஷம் இல்லாம இடத்துல வந்து இருக்கிறீங்களோ, எல்லாரையும் ஆண்டவர் தொடுவாராக, எல்லாரையும் ஆண்டவர் தொடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. Hallelujah. Oh shakarama rabala bariyantara bala bariyantara ekarama rima nama sandara madura mariba la barabala bariyantara ekarama riyantara dura barima la sandara madura beri beri karabala barabala. அப்பா மக்க ஸ்தோத்திரம் அப்பா, அப்பா மக்க துதிக்கிறோம் அப்பா, அப்பா மக்க நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்க வாங்கப்பா, நீர் வாரும் ஆண்டவரே. என் எல்லைகளை பெரிதாக மாற்றும்படியாக நீர் வாரும் ஆண்டவரே. உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாம் நல்ல சத்தமா ஜெபிங்க. ஆண்டவரே பிரசன்னம் உங்களை நிரப்பும், ஆண்டவரே மகிமை நம்மளை நிரப்பும். நாம் நிற்கிற இடம் தெரியாம போகக்கூடிய அளவுக்கு, நம்ம தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய அபிஷேகம் நம்மளை தொடும். ஓ ரிமாலா சந்தரபா தூரபா ரிபகரபரபலபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நடக்கிற வந்திருக்கிறார். அவருக்கு இடம் கொடுக்கிற ஒவ்வொருவரும் ஒரு புதிய மாற்றத்தை அடைவார்கள். ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிற ஒவ்வொருவரும் ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஓ தேங்க் யூ லார்ட், ஓ தேங்க் யூ மாஸ்டர், தேங்க் யூ மாஸ்டர். நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா, நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. என் மேல நம்முடைய ஆவியை ஊற்று, என் மேல நம்முடைய ஆவி ரமதரமனரணா இபக்கரமன ரமதரபல சந்தரபலரணா ரிமக்கரபல ரமதரபலரபா ரிபாபாபா. எல்லாரும் கேளுங்க. புதிய கிருபைகளை தாருங்க ஆண்டவரே, புதிய தாளந்துகளை தாருங்க ஆண்டவரே. போன மாசம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அல்ல ராஜா, இந்த மாதத்திலே ஒரு புது அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே, இறங்கி வாரும் ஆண்டவரே. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்து இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாக நான் தருவேன் என்று சொன்ன தேவன். எலியாவின் மேலிருந்த ஆவி எங்கள் மேல் வைங்க ராஜா, எலிசாவின் மேலிருந்த ஆவி எங்கள் மேல் வைங்க ராஜா. வெறும் படிப்பதற்காக மட்டுமல்ல, தியானிப்பதற்காக மட்டுமல்ல, அது எங்கள் வாழ்க்கையிலே வந்து அனுபவமாக மாறட்டும் ஆண்டவரே, அனுபவமாக மாறட்டும். நன்றாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் மடியிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அளந்து போடுவீராக ஆண்டவரே. எழுப்புதலை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அளவில்லாமல் ஊற்றுவீராக, எங்கள் கண் காண செய்வீராக ராஜா. மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அற்புதம் செய்த தேவன் இந்த ஊர் உலகம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலே அற்புதங்களை செய்வீராக.
அற்புதங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. இபாக்கர வர 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 இபாக்கர வர வர இபெர பெர 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 வர 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 இபெர பெர பெர வர வர வர. பொல்லாத ஆவியை ஓடிப்போ. எல்லாரும் சொல்லுங்க, பொல்லாத ஆவியை ஓடிப்போ. எழுப்புதலை தடை பண்ணுகிற ஆவியை ஓடிப்போ. எழுப்புதலை தடை பண்ணுகிற பிசாசை ஓடிப்போ. ஓடிப்போ இயேசுவின் நாமத்தினாலே. தேவனாய் கர்த்தர் அற்புதம் செய்ய, தேவனாய் கர்த்தர் அதிசயம் செய்ய, தேவனாய் கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்ய, தேவனாய் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய. எங்கள் தேவைகளை சந்திய, எங்கள் அத்தியாவசியங்களை சந்திய. நாங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மிக அதிகமாக ஒரு நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாருமாண்டவரை. கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டி என் பாத்திரம் நிரம்பியாக ஆண்டவரே ஆக வேண்டும் ராஜா. வெறுமையாக இருக்கிறத ராஜா. சோம்பல் தூங்கி விழ பண்ணும், சோம்பல் தூங்கி விழ பண்ணும். தூங்குகிற ஆவி அல்ல, ஒரு உற்சாகத்தின் ஆவியை தாருமாண்டவரே. ஊற்று ஊற்று ஊற்று. எல்லா வாய் தரம் சொல்லுங்க, என் மேல உங்க கிருபை ஊற்றுங்க. கிருபை வாங்குவதற்கு தடையா இருக்கிற பாவத்தை மன்னியும், பாவத்தை மன்னியும், பரிசுத்தமாக்கும். இந்த திருவிருந்த நாளிலே சுத்தமாக்கும் ஆண்டவரே. இந்த திருவிருந்த நேரத்திலே ஆண்டவரே நீங்க பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தமாக்குவீராக, எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தமாக்குவீராக. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை நம்பட்டும், எல்லா தேவ பிள்ளைகளும் உம்மை தேடட்டும், எல்லா தேவ பிள்ளைகளும் உம்மை நமஸ்கரிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி 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 ராஜா. உங்க கிருபைக்காக நன்றி, வல்லமைக்காக நன்றி, மகிமைக்காக நன்றி. இம்மட்டும் எங்களோடு கூட பேசுறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பாட பகுதியிலே இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் தேவரீர். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கிற ராஜா, தொடர்ந்து எங்களை பலப்படுத்துற ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சாட்சியும் ஆண்டவரே ஒரு உயிர்ப்பிக்கிற சாட்சியாக, வல்லமையின் சாட்சியாக தேவ ஆவியானவர் மாற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. நன்றி 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 ராஜா. நீர் பெரியவராக இருந்து எங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்க, நீர் பெரியவராக இருந்து எங்கள் காரியத்திலே பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்க. நாங்கள் எதெல்லாம் நினைக்கிறோமோ, நாங்கள் நினைப்பது கொஞ்சம், நாங்கள் நினைப்பது கொஞ்சம், நீர் எங்களை ஆசீர்வதிப்பது அதிகம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, வசனம் சொல்கிறது நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக இயேசு கிறிஸ்து தருகிறார், அதிகமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தருகிறார். நீங்கள் நினையுங்கள், நல்லதை நினையுங்கள், நல்லதை எழுப்புதலை நினையுங்கள், கொடுப்பதை நினையுங்கள், ஆண்டவருக்காக வாரி வணங்குவதை நினையுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரை நிரப்புவதை நினையுங்கள். ஹல்லேலூயா. திபங்கர பர பர பலரபா, திமங்கர பலரமங்கர பலரபலரபா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரை உற்சாகப்படுத்துறீங்க ராஜா. ஒவ்வொரு கால வேளையில எங்களை உற்சாகப்படுத்துறீங்க ராஜா. ஒவ்வொரு வாரமும் எங்களோடு நீங்க பேசுறீங்க ஆண்டவரே, இடைபடுறீங்க ராஜா. அதற்காக மக்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. உங்களுடைய நாம இந்த இடத்துல மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. உங்க ராஜ்யம் இந்த நேரத்திலே ஆண்டவரே கட்டப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மறக்க முடியாத அதிசயம், மறக்க முடியாத அதிசயம். ஹல்லேலூயா. ரிபாக்கர பாபா பாபா இன்றைக்கு நடைபெறுவதாக, நடைபெறுவதாக. நன்றி 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 நன்றி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார். எல்லாரும் சொல்லுங்க, வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். என் வாழ்க்கையிலே வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். கடந்த நாட்களில் என்ன சொன்னாரோ, போன வருஷம் என்ன சொன்னாரோ, இந்த வருஷம் என்ன சொன்னாரோ, அவர் சொல்கிறதை செய்கிற தேவன், அவர் சொல்வதை செய்கிற தேவன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். ஹல்லேலூயா. ரிபாக்கர பாபா. எழுப்புதலை பெற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். ரிபாக்கர பரபரபலரபா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆயத்தப்படுத்துவாராக. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி 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 ராஜா. உலகமே வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுப்பதில்லை, உலகமே மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை. யார் உங்களை கைவிட்டாலும் இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடுவது இல்லை. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே
நமக்காக 7 பொன் வார்த்தைகளை சொல்லி தன்னுடைய உயிரை விட்டார். தன்னுடைய உயிரை விட்டார். நல்லவனுக்காக ஒருவேளை நாம் மரிக்கலாம், நல்லவனுக்காக உலகத்திலே ஒருவர் மரிக்கலாம். ஆனால் உலகமே பாவம் செய்து, உலகமே இருண்டு, உலகமே அவரை விட்டு பின்வாங்கி போய் அவரை அறியாமல் இருக்கும் பொழுது, அவரை நம்பாமலும் தேடாமலும் அவரை வணங்காமலும் வாழ்த்தாமலும் போற்றாமலும் இருக்கும் பொழுது நம்மை நம்பி நாம் ரட்சிக்கப்படுவோம், நாம் ஞானஸ்நானம் எடுப்போம், நாம் பரிசுத்தாய் பெறுவோம், பரம ராஜ்யத்திலே பங்கு பெறுவோம் என்று நம்மை நம்பி நம்முடைய தேவன் நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக தம்முடைய தூய ரத்தத்தை சிந்தினார். தூய ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தம் உங்களை சுத்திகரிக்கும், அந்த ரத்தம் உங்களை பாதுகாக்கும், அந்த ரத்தம் உங்களை ஆசீர்வதிக்கும், அந்த ரத்தம் உங்களை பலப்படுத்தும். ரிவா ரவா ரவா லுவா ரிவா ரவா கரபா. பெற்றுக்கொள் 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 புது வல்லமையை. இக்கரபா பாபா பாபா. எகிப்திலிருந்து வரும் பொழுது ஹல்லேலூயா ரத்தத்தை பூசி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பூசி வெளியே வந்தார்கள். தேவ ஆட்டுக்குட்டியாக தேவன் மாறி ஹல்லேலூயா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வீட்டிலும் ஹல்லேலூயா கீழ்ப்படிந்தவர்கள் வீட்டிலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்தது. அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது, அந்த வீடு பாதுகாக்கப்பட்டது, அந்த வீட்டிலே உயிர் சேதம் இல்லை. ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா ஜீசஸ். எல்லா சங்கார தூதன் எங்களை விட்டு விலகி போவானாக. எல்லா பாவத்தின் ஆவி, தரித்திரத்தின் ஆவி, எல்லா பொல்லாத ஆவிகள் எங்களை விட்டு விலகி ஓடுவதாக. எல்லாரும் சொல்லுங்க, தரித்திரத்தின் ஆவி என்னை விட்டு ஓடட்டும், தரித்திரமான வார்த்தைகள் என்னை விட்டு ஓடட்டும், பலவீனமான வார்த்தைகள் என்னை விட்டு ஓடட்டும், பலவீனமான கிரியைகள் என்னை விட்டு ஓடட்டும் ராஜா. ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா ஜீசஸ். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர். என் வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்வார். நான் யாருக்கு காத்திருக்கிறேன்? நான் யாரிடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன்? மகாராஜாவின் இடத்திலே நின்று கொண்டிருக்கிறேன், மகாராஜாவின் இடத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவரையும் கழுவுங்க ராஜா, ஒவ்வொருவரையும் கழுவுங்க ராஜா, ஒவ்வொருவரையும் வெளியேற பெற்றவர்களாக மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே மெய்யாக தேவன் என்னோடு இருக்கிறார் என்று ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கதாக கர்த்தாவே நீர் உதவி செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய நன்மைகளை நினைக்கட்டும், உம்முடைய பாதுகாப்பை மக்கள் நினைக்கட்டும், உம்முடைய பரிசுத்தத்தை நினைக்கட்டும் ராஜா. உலகத்துக்கே ஓடி 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 ஊழியம் செய்கிறார்கள் அப்பா. உமக்கு ஊழியம் செய்கிறவர்களாக மாற்றும், உம்மை ஆராதிக்கிறவர்களாக மாற்றும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உலகத்தை பின்பற்றி ஓடாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை பின்பற்றி வசனத்தின் அடிப்படையிலே தன்னை காத்து கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஓடத்தக்கதாக பிள்ளைகளுக்கு பலன் தாரு. நன்றி, ஆசீர்வதியும். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்னை
நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18 20 முடிய வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கு திருவிருந்தன்னைக்கு வாஞ்சியோடு ஆர்வத்தோடு வந்திருக்கிற நம்மிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், பெரியவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே எங்களோடும் கூட பேசி இடைப்பட்டு உங்களுடைய நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. உங்கள் கிருபையை எங்கள் மத்தியிலே ஊற்றுவீராக, உங்கள் வல்லமை எங்கள் மத்தியிலே ஊற்றுவீராக, உங்கள் பிரசனத்தை ஆண்டவரே நீர் ஊற்றுவீராகன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து, கிருபைகளை தந்து, உதவிகளை தந்து ரட்சியம். நன்றி மகிமைப்படும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? அதாவது ஆசீர்வாதம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்கிறார். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? ஒருவேளை இல்லாமல் இருந்தாலும் சரி, திராட்சை செடியும் அத்திமரமும் மாதளஞ்செடியும் ஒளியும் மரமும் கனி கொடுக்கவில்லையோ? கனி கொடுத்துச்சா இல்லையான்னு கேட்குறாரு. கனி கொடுக்கவில்லையோ? அப்படியாக நீங்கள் கையிட்டு செய்கிற எந்த ஒரு காரியத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை திறக்கிறார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். எல்லாரும் ஜோராக கைத்தட்டுங்க பார்க்கலாம். நல்லா சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் நல்லா கைத்தட்டுங்க. ஆமேன். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு நம்முடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு பல மடங்குகளின் தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. பெருக்கத்தின் தேவன் நம்முடைய தேவன். ஆமேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவனா? பெருக்கத்தின் தேவன். நம்ம எல்லாரும் பெருகணும், எல்லா விதத்திலும், பணத்தில், பொருளில், இடையில, உடையில, உணவில், ஆசீர்வாதத்தில், எல்லாத்திலும் பெருகணும்னு ஆண்டவர் பார்க்குறாரு. அதுக்கு தான் சொல்கிறாரு, உங்களிடத்திலே உங்கள் களஞ்சியங்கள் வெறுமையாக இருக்கிறதா? கவலைப்படாதீர்கள். ஏதாவது விளையாமல் இருக்குதா? கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் விளையும். ஆமேன் சொல்லிக்கிட்டே இருங்க, கை தட்டிக்கிட்டே இருங்க. ஆமேன். அல்லேலூயா. விளையாத ஆசீர்வாதமெல்லாம் இந்த வருஷம் என்ன செய்யும்? விளையும். கொடுக்காதீங்களாம். உங்களுக்கு யாராவது கொடுக்க வேண்டியது இருந்தால் கொடுக்காதீங்களாம், கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. யாருக்கிட்டையாவது இருந்து ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வர வேண்டியதாக இருக்கும், வர தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு அந்த தடைகளை உடைத்து நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன். அல்லேலூயா. பல மடங்கு நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறாராம். அல்லேலூயா. எத்தனை மடங்கு ஆசீர்வதிக்க போகிறாருன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தால் மனிதன் ஆசீர்வதிக்கிற மாதிரி அல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். 24ஆம் தேதி கூட்டத்தில் சொன்னேன், நம்முடைய தேவன் கொடுக்க ஆரம்பித்தா ஆமென் இடங்கொள்ளாமல் போக மட்டும் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. தானியம் கொட்டி வைக்க இடம் பத்தாதான். தானியத்தை அந்த காலத்தில் தந்திருக்கிறார். பைபிள்லேயே எழுதியிருக்கு. தானியத்தை குடோனில் வைக்கிறதுக்கு இடம் பத்தாமல் ஒரு மனுஷன் என்ன பண்ணாராம்? நிறையா குடோனை கட்டினாராம். அதை பற்றியெல்லாம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம்லாம் பல மடங்காக வரும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை மடங்கு வருதுன்னு பார்க்கலாம். ஆமென். ஆண்டவருடைய ஒரு காரியத்தில் நான் பார்க்கும் பொழுது அதே அதிகாரத்தில் பாருங்கள், அந்த 2:8 வசனத்தில் வாசிங்க. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்குமே என்ன ஆசை அப்படின்னா, நம்ம எல்லாரும் தங்கமான இயேசப்பாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்மெல்லாம் யாரு? ஆண்டவரே தங்கத்தின் தங்கம். அல்லேலூயா. அவர் சொக்க தங்கம். அல்லேலூயா. தங்கத்தில் கலப்படம் இல்லாத இருந்தால் அதுக்கு பேர் என்ன? சொக்க தங்கம். அது தனி பேருன்னு நினச்சிக்காதீங்க. தங்கத்தில் ஒரு பொருள் செய்யணுன்னா எதையாவது ஒன்று என்ன செய்யணும்? ஈயம் அது இதுன்னு சொல்லி வெள்ளி பித்தளை அப்படின்னு சொல்லி சேர்த்தணும். அப்போ தான் பொருளாக மாறும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பொருளாகவே மாற தேவையில்ல. என்கிட்ட ஒரு குவாலிட்டியான ஒரு தங்கம் இருக்குது,
அந்த தங்கம் சுத்தமான தங்கம். அல்லேலூயா. தங்கத்திலே ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை சிங்காரித்து வைத்திருக்கிறாராம். ஆமென். அல்லேலூயா. எப்படி வச்சிருக்கிறாராம்? தங்கத்தில். அவர் சொல்லுகிறார், வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் போதுமானவராக அவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்துக்கு என்ன வெள்ளி தேவை, என்ன பொன் தேவை, பொன் போன்ற ஆசீர்வாதங்கள் என்ன தேவை, வெள்ளி போன்ற ஆசீர்வாதங்கள் என்ன தேவை, எது மதிப்புக்குரியதோ அந்த மதிப்புக்குரியதை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. மதிப்பு இல்லாத ஒரு ஆசீர்வாதம் அல்ல, மதிப்புக்குரிய ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். இப்பெல்லாம் மதிப்பு. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாருமே உங்களை எல்லா காரியத்திலும் மதிக்கிறாங்க. இன்னும் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நீ நம்பும் பொழுது தேடும் பொழுது ஆமென், என்னுடைய வெள்ளி, என்கிட்ட நிறைய வெள்ளி இருக்குங்கிறார். இயேசுகிட்ட நிறைய வெள்ளி இருக்குதான். ஆமென். அல்லேலூயா. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதுன்னு எழுதியிருக்குது. பூமியும் நிறைவும் கர்த்தருடையது. அப்படின்னா வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று ஆண்டவர் சொன்னார். அவருடையது என்றால் அவர் நமக்கு தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு வாங்கி கொள்ள பிரயாசப்படுறீங்க? முதல்ல ஆவியில் வாங்குங்க, கைத்தட்டி ஆவியில் வாங்குங்க. நான் இன்னைக்கு வாங்குவேன் ஆண்டவரை. அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஆசீர்வாதத்தை வாங்குவேன். அல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் ஆசீர்வாதத்தை வாங்குவேன், நான் விடமாட்டேன்னு சொல்லி நல்ல தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். 2:15 22 முடிய நாம் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீன்மை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக ஆண்டவர் பெருக்கத்தின் தேவன், நம்முடைய தேவன் ஒரு தனி மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு மடங்கு ஆசீர்வாதம். தனி மனிதனை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆதாமை முதலாவது உண்டாக்கி அவருக்கு என்ன வேணுமோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்து ஆசீர்வதிக்கிறார். அடுத்தபடியாக அந்த ஆசீர்வாதம் அவருக்கு என்னென்னமோ இருந்தாலும் கூட மனுஷன் தனிமையாக இருக்கிறார். அதனால் அவருக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவரை தூங்க வச்சு அவர்கிட்ட இருந்தே ஆசீர்வாதத்தை உருவாக்குகிறார். அல்லேலூயா. அவருக்கு அந்த நேரத்தில் அவர் தனிமையாக இருந்தபடினாலே, முதல் மனிதனாக இருந்தபடினாலே, மற்ற மக்கள் தொகையெல்லாம் எதுவும் இல்லாத இருந்தபடினாலே அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய ஒரு துணை தேவைப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார்? அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. அதை பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள். அவருக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதை அவர்கிட்ட இருந்தே ஆண்டவர் எடுக்கிறார். அல்லேலூயா. நம்மக்கிட்ட ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும், நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க. யாருக்கிட்டே இல்லை, அமெரிக்காவில் இல்லை, ஜப்பானில் இல்லை, வெளியூரில் இல்லை, எங்கேயாவது ஓடுனா கிடைக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு 300 கிலோமீட்டர் தூரம் போய் பார்த்தா ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆண்டவர் சொல்ல முட்டி போட்டு ஜாமன்று இருக்கிற இடத்துலையே கிடைக்கும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. திருவிருந்துக்கு வாங்க, அன்னைக்கே உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. திருவிருந்தில் கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்பொழுது நாம் பார்க்கிறோம், அவருடைய தேவை என்னவோ அதை ஆண்டவர் அவரை தூங்க வைத்து அவருடைய விழா எலும்புகள் என்று முதல் மனிதனுக்கு எடுத்து கொடுத்தார். அது மட்டுமல்ல,
ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவர் தனிமையாக இருக்கும் பொழுது தேவன் அவரை ஆசீர்வதித்தாராம். அதுதான் ஒரு மடங்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு மடங்குகளின் ஆசீர்வாதத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால் ஆதாம கிட்டேருந்து நம்ம வருகிறோம். அப்போ பாருங்கள், அந்த முதல் மனிதன் அவர் எவ்வளோ உற்சாகமாக இருந்திருப்பார், எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்திருப்பார். அந்த மனுஷியை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு, ஏன் உடம்புல ஒரு எலும்பை காணோம், முதல்ல நான் குண்டாக இருந்தேன், இப்போ ஒன் சைடு என்ன செய்யல ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு எலும்பு பெண்களுக்கு அதிகமாக, ஒரு அல்லேலியா சொல்லுங்கள், ஆண்களுக்கு ஒரு எலும்பு என்ன செய்யுதான் கம்மியாக, அதனால தான் அந்த தண்ணி குடமெல்லாம் என்ன செய்ய முடியலையா, ஆண்கள் வந்து இந்த சைடில் இடுப்பில் என்ன செய்ய முடியல, வைக்க முடியல, பெண்கள்லாம் வைக்க முடியுது. நீங்களும் இப்போ யாருமே வைக்கிறதில்ல, எல்லாம் பைப்பில் பிடிச்சிக்கிறீங்க, ஓஸ் போட்டு பிடிச்சிக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு தேவையான ஆசீர்வாதம் நீ விசுவாசிக்கும் பொழுது உனக்கு வந்து கிடைக்கும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் பொழுது வந்து கிடைக்கும், கீழ்ப்படியும் பொழுது நமக்கு வந்து ஆண்டவர் தருகிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் ஆபிரகாம் தனிமையாக இருக்கும் பொழுது, யாருமே ஆண்டவரை தெரிஞ்சு கொள்ளாத இருக்கும் பொழுது, ஒரு அசிரீர வாக்கு, அதாவது மேலிருந்து வெறும் சத்தம் மட்டும்தான் வருது, யாருமே பர்சன் யாருமே இல்லை, எந்த ஒரு நபரும் அல்ல, சத்தம் மட்டும்தான் வருது. ஆபிரகாமே ஆபிரகாமே, நாம் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ. அல்லேலூயா. அங்கே நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொன்னார். அவர் தனி மனிதன், யாருமே அவருக்கு சொல்லிக் கொடுக்கல, பாஸ்டர் இல்லை, சிஸ்டர் இல்லை, சுவிசேஷகர் இல்லை, யாருமே சொல்லிக் கொடுக்கல. தனி மனிதனை தேவன் அவரை ஆசீர்வதித்தார். அவர் ஆண்டவரை நம்பி போனார். இன்றைக்கு ஆண்டவர், நீங்கள் தனிமையாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க, ஆமென், உங்களுக்கு போதுமானவராக ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் தனியாக இருக்கிறேன் என்று யாரும் சொல்லக்கூடாது. நம்ம கூட பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறாங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அப்புறம் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ 4 பேர் என்ன செஞ்சிடறோம், மாறிடுறோம். அதனால் தனிமையாக இருக்கும் பொழுதும் ஆமென் சோத்திரம், சோர்ந்து போகிற நேரத்தில் நாம் சோர்ந்து போகாமல் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக இரட்டத்தனையான ஆசீர்வாதம், 2 மடங்கு ஆசீர்வாதம் தருவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை மடங்கு? 2 மடங்கு. யோபு எழுதின புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென். கர்த்தர் வந்து என்ன செஞ்சாரு, யோபுக்கு 2 மடங்கு. யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அது மட்டுமல்ல, இரட்டத்தனையாய் ஆண்டவர் கொடுத்தார். ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வந்து பெருங்கும். எல்லாரும் சொல்லுங்க, 2 மடங்கு, 2 மடங்கு, 2 மடங்கு. 2 மடங்கு ஆசீர்வாதம் வந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? ஆமென். அல்லேலூயா. இன்னும் நிறைய இருக்குது, இதோட நின்றாதீங்க. அல்லேலூயா முடியக்கூடாது. இன்னும் நிறைய ஆண்டவர் நம்மோட பேச போகிறார். அப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, இப்பொழுது இருப்பதை விட 2 மடங்கான ஒரு இரட்டத்தனையான ஆசீர்வாதம். எல்லாவற்றையும் இழந்து விட்டார், எல்லாவற்றையும் அவர் இழந்து விட்டார். அவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், எத்தனையோ காரியங்கள். ஆனால் தேவன் அதை எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து மீண்டுமாக தேவன் அவருக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறாரு? அள்ளி தருகிறார். அவங்களுக்கு தேவையானதை தருகிறார். என்னென்னலாம் முதல் அதிகாரத்தில் அவருக்கு இருந்ததோ அது 1 மடங்கு இருந்தது. 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அது 2 மடங்காக தேவன் என்ன செய்கிறாரு? மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, எப்போ மாற்றினார் தெரியுங்களா? அவர் வந்து அவருக்கு நல்லது நடந்த உடனே அவரவர் ஒரு தங்க காசையும் அவரவர் ஒரு வெள்ளி காசையும் கொண்டாந்து கொடுத்தாங்களாம். அல்லேலூயா. அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவருக்கு யாரும் வந்து கொடுக்கல. ஒரு 3-4 உறம்புறைங்க வந்தாங்க, நண்பர்கள். அவங்க எல்லாம் குறை சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் ஆண்டவர் அவரை குணமாக்குனதுக்கு பிற்பாடு எல்லாரும் வந்து என்ன சொன்னார்? பரவாயில்லையாட்டிருக்குது, ஆண்டவர் அவரை தொட்டுட்டாராட்டிருக்குது, அவருக்கு குணமாயிடுச்சாட்டிருக்குது. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம நல்லா இருந்தால் எல்லாரும் நம்மகிட்டயே வருவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பணம் நம்மகிட்ட இருந்தால் எல்லாருமே என்ன செய்வாங்க? நமக்கு நண்பர்கள் தான். உலகமே நண்பர்கள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய பெரிய பணக்காரங்களை பார்த்து சொல்லுவாங்க, இவரெல்லாம் என்னுடைய பக்கத்து கடைக்காரர், இவரெல்லாம் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர், இவரெல்லாம் எனக்கு தூரத்து சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் பணம் பொருள் இல்லை என்றால் சொந்தக்காரராக இருந்தாலுமே கூட சொந்தம் இல்லை என்று என்ன செய்வாங்க? சொல்லிவிடுவார்கள். ஆனால் தேவன் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கும் பொழுது உலகமே கண்டு ஆச்சரியப்படத்தக்க அளவில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். அல்லேலூயா. நாம் அதை புரிஞ்சு கொள்ளணுமா? அதை புரிஞ்சுக்கணும்.
ஆமென், ஸ்தோத்திரம். ஏசாயா 42 17 18 வசனங்களை வாசி. 17 20 முடிய வாசிக்கலாம். ஏசாயா 42. ஆர்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களின் படிங்க 42 17. ஆமென். இதில் நான் பார்க்கிறோம், நீங்கள் அநேக காரியத்தில் கண்டும் காணாமல் இருக்கிறீங்களா? அதனால தான் ஆசீர்வாதம் வர மாட்டேங்குதா? 2 மடங்கல்ல, இன்னும் நிறைய மடங்கு பின்னாடி இருக்குது, சொல்ல போகிறேன். முதல் மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆதாமையும் ஆபிரகாமையும் நோவாவையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 2வது மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யோபை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் இரட்டத்தனையான காரியங்களை செய்கிறார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து பலிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை கொஞ்சம் கவனிக்கணும். 19வது வசனம், என் தாசனையே இல்லாமல் குருடன் யார்? கண்ணு தெரியுது, ஆனால் ஆவிக்குரிய கண்ணு தெரிய மாட்டேங்குது. சரீர பிரகாரமான கண்ணு என்ன செய்யுது? நல்லா தெரியுது, ஆனால் ஆவிக்குரிய கண்ணு தெரிய மாட்டேங்குது. அந்த கேஎஸ்ஐ பார்த்து அந்த எலிசா சொன்னார், ஆண்டவர் இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று சொன்னார். அவன் திறந்தபோது எதிரிகள் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க மலை அடிவாரத்தில். ஆனால் இவங்க கிட்ட சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு அடிக்கு ஒரு ஆள், ஒரு தேவதூதன் நின்று கொண்டே இருந்தார். அல்லேலூயா. கீழே ஒரு 100 பேர் 200 பேர் நிற்கிறாங்கன்னா, இங்கே மலை மேலே கரெக்டில் இவர்கிட்ட 5000 பேர் 10,000 பேர் நிற்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு அடிக்கு ஒரு ஆள், அதுவும் எப்படி? தேவதூதன், அதுவும் உருவின பட்டயத்தோடு, அதாவது அப்படியே கத்தி என்ன செஞ்சாங்களாம்? ஓங்கிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அப்பொழுது அவருக்கு பாருங்கள், அந்த சின்ன ஆத்மாவுக்கு, அந்த துணை ஊழியக்காரருக்கு அந்த விசுவாசம் இல்லை. அந்த பெரிய ஊழியக்காரருக்கு ஆண்டவருடைய கண்கள் அவருக்கு இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கண் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நல்ல லாபம், நல்ல ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்குற மாதிரியே பார்க்கணும். அல்லேலூயா. எப்படி பார்க்கணும்? ஆண்டவர் பார்க்குற மாதிரியே பார்க்கணும். குருடரை அல்லாமல் யார் அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருக்கு. என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவிடன் யார்? இந்த இடத்துல என்ன, நாம தான் ஊழியம் செய்கிறோம், நாம தான் மற்றவர்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை தான் சொல்கிறாரு, நான் அனுப்பின தூதனையே அல்லாமல் செவிடன் யார்? எத்தனை பேர் எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க பாருங்கள். விசுவாசிகள் கூட சரி, டாக்டர்கிட்ட கொண்டு போய் காசை கொட்ட ரெடியாக இருக்கிறாங்க, ஆனால் தசம்பாகத்தை கொட்டுறதுக்கு ரெடியாக இல்லை. சொல்கிறது புரியுதுங்களா? வழக்குலையும் வம்புலையும் தும்புலையும் மாட்டிக்கிட்டு, விபத்துலேயும் நாச மோசத்தில் மாட்டிக்கிட்டு, அதில் வந்து எவ்வளோ செலவழித்தாலும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் வசனத்தை கவனித்து, பிரசங்கத்தை கவனித்து அதன்படி வாழ தன்னுடைய மனதை ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து ஊர்க்கா மாதிரி எடுத்துக்கிறாங்க சபையை, அதை வந்து உசுறு மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதுதான் வந்து என்னச்சுன்னா உசுரை எடுக்குது, இது உசுரை கொடுக்குது. ஒரு அலியிலே சொல்லுங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ நம்பினால் உனக்கு ஆசீர்வாதம், நீ தேடினால் உனக்கு ஆசீர்வாதம். நான் அனுப்பின தூதனை இல்லாமல் செவிடன் யார்? உத்தமனையே இல்லாமல் குருடனர். நிறைய பேர் யுத்தம்னு சொல்கிறாங்க, உத்தமன் என்று சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவு இல்லாமல் இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரனே இல்லாமல் அந்தகன் யார்? யார் வந்து சும்மா சுற்றிக்கிட்டு திரிகிறாங்க, யார் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, யார் என்று நான் பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை கண்டும் கவனியாது இருக்கிறாய். அநேக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தெரியும், பிரசங்கம் தெரியும், பிரசங்கத்தை கேட்குறீங்க, பிரசங்கத்தை பார்க்குறீங்க. நம்ம சபையில் கூட விடுங்க, வெளியிலையும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, எல்லாமே செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா அப்படின்னா இல்லை. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து உங்கள் மேல் தங்கும். ஆமென். அல்லேலூயா. அவனுக்கு செவிகளை திறந்தாலும் கேளாதே போகிறான் என்று ஆண்டவருடையதான வசனம் சொல்கிறது. இன்றைக்கு நாம் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 28:1 வாசிங்க. 28:1 உபாகமம் 28:1. ஆமென். அல்லேலூயா. அவருடைய பேச்சை கேட்டாவே பூமியில் இருக்கிற எல்லாரையும் விட நம்மளை ஆண்டவர் மேலே கொண்டாந்து வைப்பாராம், நல்ல இடத்துல கொண்டாந்து வைப்பார், நல்ல நிலையில் கொண்டாந்து வைப்பார். அவருடைய வார்த்தையை கேட்டாவே நமக்கு போதும், ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு அது புரியாது, தெரியாது. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 மடங்கான ஆசீர்வாதம் ஆண்டவர் தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அடுத்தபடியாக 3 மடங்கு ஆசீர்வாதம். ஒரு அலியிலே சொல்லுங்க, எத்தனை மடங்கு? 2 மடங்கு ஆசீர்வாதம் இருந்தாவே 2 வீடு 2 காரு இருந்தாவே ரொம்ப எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. 2 வண்டி இருந்தாவே சந்தோஷப்படுவாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் பல மடங்கு 3 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். எப்படி? அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடையதான பிள்ளைகள், ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு 3 மாதம் கர்த்தருடைய உடன்படிக்கை காத்து வச்சிருந்தாராம். 3 மாதம் என்ன செஞ்சாராம்? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை காத்து வச்சிருந்தாரு. அந்த 3 மாசத்திலேயே அவர் கோடீஸ்வரனா லட்சாதிபதியாக ஆண்டவர் மாற்றிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை 3 மடங்கு அல்லது அவை சோதரம் ஒரு 3 மாதம் நீங்கள் ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நீங்கள் நிறைய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, நிறைய எழுப்புதலை பார்ப்பீங்க. ஆமென். 24ஆம் தேதி என்னென்ன சொன்னமோ அத்தனையும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும். இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் அப்படின்னு எழுதியிருக்கிற வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் நன்றாக கீழ்ப்படிந்து பாருங்கள். ஆண்டவர் வந்து மல்கியாவில் சொல்லும் பொழுது, தசமபாகத்தினாலும் காணிக்கையினாலும் என்னை சோதித்து பாருங்கள். ஒரு 3 மாதம் சோதித்து பாருங்கள், அற்புதம் நடக்குதா நடக்கலையா அப்படின்னு. ஆண்டவர் நிச்சயமாக அற்புதங்களால் அடையாளங்களால் ஆண்டவர் முடிசூட்டுவார். அல்லேலூயா. ஒருபோதும் நம்முடைய ஆண்டவர் தோற்றது கிடையாது. நம்முடைய தேவன் ஆமென் திருஷ்டித்து கூட உங்களுக்கு ஆண்டவர் தர முடியும். ஆமென், அல்லேலூயா. திருஷ்டி ஒரு பொருள் இல்லை, ஆனால் அந்த இடத்துல அந்த பொருள் இருக்கும். அப்படி கூட ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துகிறார். 3 மடங்கான ஒரு ஆசீர்வாதம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33வது வசனம். வேறொரு ஊமை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தார். அதுல எல்லாம் பெரிய ரகசியம் இருக்குது. ஆனா ஒரே எழுத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த முழு உலகத்துக்கும் நாம் ஆசீர்வாதமாக மாறுவோம். ஆமென், அல்லேலூயா. அவருடைய பலத்த கரத்துக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது நாம் இந்த முழு உலகத்துக்கு நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்று தருவோம். அது மட்டுமல்ல, அந்த 3 படி மாவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதில் கொண்டு போய் இவங்களுடைய அந்த 3 படி மாவு வந்து முழு உலகமே 3 படி மாவுன்னு தான் சொல்கிறார். முழு உலகமே 3 படி மாவு. அதில் கொண்டு போய் நம்முடைய புளித்த மாவாகிய, ஒரு இடத்துல சொல்கிறாரு புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னு, இந்த இடத்துல சொல்கிறாரு புளித்த மாவை கொண்டு போய் ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறாரு, அதில் போய் பிசைஞ்சு வைக்குது. அந்த கொஞ்சோண்டு மாவு எடுத்து எல்லா மாவும் புளிக்கும்படியாக பிசைஞ்சு வைக்குது. இந்த இடத்துல வரும்போது ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்கிறார். நாம் வந்து எல்லாருக்கும் அந்த சத்தியத்தை கொடுக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்தினுடைய சத்தியத்தை கொடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 3 மடங்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆண்டவர் வழி நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது போவதற்கு முன்பாக 1 யோவான் 5:7-8 வாசிக்கலாம். ஆமென். பரலோகத்திலே சாட்சி எடுக்கிறவர் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்கள். அது மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அடுத்தபடியாக பூலோகத்தில் சாட்சியிடுகிறவைகள் 3. பூலோகத்திலே சாட்சி சொல்லுமா கடைசி நாட்களில், இப்ப இல்ல கடைசி நாட்களில். என்ன சாட்சி சொல்லும்? ஆவி சாட்சி சொல்லும், ஜலம் சாட்சி சொல்லும், ரத்தம் சாட்சி சொல்லும். இம்மூன்றும் ஒருமனப்பட்டிருக்கிறது. இது 3ம் ஒருமனப்பட்டு இருக்கிறது. நமக்குள்ளே கூட அவன் ரத்தம் இருக்கிறது, நமக்குள்ளே ஜலம் இருக்கிறது, நமக்குள்ளே உயிர் இருக்கிறது. நாமளும் இந்த 3ஆக இருக்கிறோம். ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போகிறதாம். கடலில் யாரெல்லாம் செத்து போனாங்களோ அவங்களை எல்லாம் கடல் கடைசி நாட்களில் ஒப்படைக்குமா. என்கிட்ட எத்தனை பேர் செத்து போனாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து மேலே தள்ளி விடுமா, பரலோகத்தில் போய் சேர்ந்துக்குங்கடா அப்படின்னு சொல்லி. அப்போ ரத்தம், பூமியில் எங்கெங்கெல்லாம் ரத்தம், வீணான ரத்தம் சிந்தப்படுகிறதோ, அதாவது இரத்த சாட்சியாக மரிக்கிறவர்கள், வேண்டுமென்றே கொலை செய்யப்பட்டு மரித்து போகிறவர்கள், அவங்களுடைய ரத்தத்தை எல்லாம் ஆண்டவர் வந்து அதை குறித்து ஒரு நாள் கணக்கு கேட்பார். யார் அதை துன்புறுத்தினாங்களோ அவங்கள பற்றி என்ன பண்ணுவார்? கணக்கு. ஆபேலின் ரத்தம் கூட எப்படிப்பட்ட ரத்தமாக இருக்கிறது? பேசுகிற ஒரு ரத்தமாக இருக்கிறது, குற்றம் சுமத்துகிற ஒரு ரத்தமாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது தான். ஒரு அலியிலே சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் என்ன பண்ணுதான்? நமக்காக
பிதாவே இவர்களை மன்னியும் மன்னியும் என்று சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆபேலுடைய ரத்தம் என்ன சொல்லுது? அவனை தண்டியும் என்று சொல்லி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் 3 மாதம் ஒரு பெட்டியை வைத்திருந்த, உடன்படிக்கையை பெட்டியை வைத்திருந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் லட்சமாக கோடியாக ஆசீர்வாதம் தருவாரானால் அவரையே நம்பிக்கொண்டிருக்கிற நமக்கு நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயமாக தேவன் எழுப்புதலை தருவார். அல்லேலூயா. நிச்சயமாக தேவன் நம்மளை உயர்த்தி காமிப்பார். எல்லா ஜனத்துக்கு முன்பாக நம்மளை என்ன பண்ணுவார்? உயர்த்தி காண்பிப்பார். ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார்.